வணக்கம். இந்த வாரம் வர தமிழ் படங்களை விட மலையாள படங்களுக்கு ஆன்லைனில் நிறைய பேர் ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி மலையாளத்தில் லோகா ஹிருதயபூர்வம்னு 2 படம் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு ஃபாத் ஃபாசில் நடிச்சிருக்கிற ஓடும் குதிரை சண்டி குதிரைன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த லோகா ஹிருதயபூர்வம் நடித்தையும் பேக் டு பேக் பார்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி லோகா படத்துக்கான ஷோ ஐநாக்ஸில் இருந்துச்சுன்னு புக் பண்ணேன். அவங்க லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்கன்னு தெரிஞ்சு, பட் ஸ்டில் அந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக. பட் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஸ்க்ரீன் உள்ளே விடாமல் அப்புறமா டெக்னிக்கல் இஷ்யூ படம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய பிளானில் பண்ணி போட்டாங்க. அடுத்த ஷோ உடனடியாக எஸ்கேப்பில் இருந்துச்சு. ஸோ அங்கே புக் பண்ணி ஓடிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அங்கே டைமுக்கு ஆரம்பித்து படத்தை டைமுக்கு முடிச்சாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஹிருதயபூர்வம் இன்னைக்கு பார்க்க முடியலங்கிறது சுகமான விஷயம். ஸோ இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லோகா சாப்டர் 1 சந்திரா. சூப்பர் ஹியூமன் சக்திகள் இருக்கிற சந்திரா பெங்களூர் வராங்க. அதுதான் கல்யாணி பிரியதர்ஷன். அவங்க இருக்கிற வீட்டுக்கு எதிர் வீட்டில் நஸ்லேன் அவர் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி ஊரை சுற்றுறது ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கல்யாணியை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிறாரு. மீன்வைல் அந்த ஏரியாவில் நிறைய பேர் அடிக்கடி காணாமல் போகிறாங்க. அதுக்கு ஆர்கன் டிராஃபிக்கிங் காரணமாக இருக்கலாங்கிற மாதிரி நியூஸில் சொல்லப்படுது. கரப்டட் போலீஸான சாண்டி ஆக்சுவலாக அந்த ஆர்கன் திருட்டு கும்பலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்காரு. இந்த கும்பலை சேர்ந்த ஒரு ஆளை கல்யாணி ஒரு நாள் ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு, அதோடைய ஸ்னோபால் எஃபெக்டாக அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, கல்யாணி கேரக்டருக்கு எப்படி இந்த சூப்பர் ஹியூமன் சக்திகள் வருது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், நஸ்லேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆனாங்க, இதெல்லாம் தான் இந்த சாப்டர் 1. மின்னல் முரளிக்கு அப்புறம் ஒரு மலையாள சூப்பர் ஹீரோ படம். பட் இந்த வாட்டி நல்ல ஸ்டைலைஸ்டான வயலன்ஸ், எடிட்டில் ஒரு ரிதம், கேரக்டர்ஸோடைய ஹேர் அண்ட் மேக்கப், நியான் லைட்டிங் நிறைந்த காட்சிகள்னு கொரியன் ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு மேக்கிங்கை பிளான் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. சினிமாகிராஃபி, எடிட்டிங், ஸ்டன் கொரியோகிராஃபின்னு எல்லாமே டாப் ஒர்க். ஜேக்ஸ் பிஜாயோட பிஜிஎம் பல இடங்களில் ரெப்பிடேட்டிவாக ஃபீல் ஆனாலுமே கூட ஆன் த ஹோல் ஒரு ரவுசிங்கான ஸ்கோரை டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏஸ்தட்டிக்கான லுக் அண்ட் ஃபீலில் செம்ம ரிச்சான ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தந்திருக்காங்க இயக்குனர் டாமினிக் அருண் அண்ட் டீம். வேர்ல்ட் பில்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. டைட்டில்ஸ் பார்த்துட்டு டிஸ்டோபியன் ஃபியூச்சர் மாதிரி காட்ட போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக்கான படங்களில் வரா மாதிரி ஒரு ஓவர் க்ரௌடடாக இருக்கிற டவுன், நிறைய கமர்ஷியல் இடங்கள் நிறைஞ்ச ஆனால் கண்டெம்பரரியாகவும் ஃபீல் ஆகிற ஒரு பெங்களூரை காட்டியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியான் லைட்ஸ் எல்லாம் கண்ணை பறிக்கும் வண்ணம். கிராஃபிக்ஸ் ரொம்ப சென்சிபிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சந்திரா கேரக்டருடைய சூப்பர் பவர்ஸை காட்டுற காட்சிகள் எல்லாமே கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் விஷுவலாக நிறைய ஸ்மார்ட்டான ஐடியாஸ் படம் முழுக்க இருக்கு. பட் ஒரு சூப்பர் ஹீரோ உலகம், பேக் ஸ்டோரி, அந்த உலகத்தில் இன்னும் எவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்கன்னு மேக்ரோவாக சொன்ன விஷயங்களை விட நஸ்லேனுக்கும் கல்யாணிக்குமான ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிற விதம், நஸ்லேனும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுற காமெடிக்கள்னு மைக்ரோவா சிம்பிளான விஷயங்களை டீல் பண்ணும்போது தான் இந்த திரைக்கதை என்ன பெட்டராக என்கேஜ் பண்ணிச்சு. கடைசி சீன் வரைக்கும் அங்கங்கே நஸ்லேனும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுற காமெடி தான் படத்துடைய இந்த வீக்கான எமோஷனல் த்ரெட் அருந்து போகாமல் பார்த்துக்குது. நஸ்லேனோட ரியாக்ஷன்ஸ், டயலாக் டெலிவரி எல்லாம் வழக்கமானதாக இருந்தாலும் அதை ட்ரேட்மார்க்னு இனிமேல் சொல்லலாம். ஏன்னா ரசிக்க முடியுது. கூட வர சந்து, சலீம் குமார், அருண் குரியன் 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சந்திராவா கல்யாணி தான் இந்த படத்துடைய ப்ரொட்டாகனிஸ்ட். செம்ம க்யூட்டாக இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்டைலிங், காஸ்டியூம்ஸ்லாம் இந்த படத்துடைய டோனையும் அட்மாஸ்பியரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ், ஒரு கோல்டு கேரக்டரை அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. சில இடங்கள்ல அந்த போர்ட்ரேல் கரெக்டாக இருக்குது. பட் சில இடங்களில் இவங்களுக்கு ஒருவேளை நடிக்க வரலையோங்கிற டவுட் வரா மாதிரி டூ மச்சாக கோல்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு டவுட்லேயே நடிச்ச மாதிரி இருந்தது. அதை கவனிச்சிருக்கலாம். நெகட்டிவ் ரோலில் சாண்டி மாஸ்டர் இப்படி ஒரு கதைக்கு தேவையான பவர்ஃபுல் வில்லனா தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஹியூமரை தாண்டி தியேட்டர்களாக இந்த படத்தில் எனக்கு ஒர்க் ஆன விஷயம் இதோடைய ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் தான். அதில் நாவலாக எதுவும் பண்ணல. ஒரு மேல் ஹீரோவுக்கு பதிலாக ஃபீமேல் ஹீரோ அப்படின்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஃபீமேல் லீடுக்குன்னு எழுதப்பட்ட மாதிரி இல்லை. ஸ்டில் அந்த மொமெண்ட்ஸ் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதம், அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி பில்ட் ஆகிற டென்ஷன், அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகிற மொமெண்ட்னு சாட்டிஸ்ஃபைங்கான ஆக்ஷன் காட்சிகள். ஒரு கேமியோ இருக்குது. பர்பஸ் என்ன அந்த கேமியோவுக்குன்னு புரியலாலுமே கூட ஃபன்னான ஒரு கேமியோ சீக்வன்ஸ் அது. இன்னும் சில சர்ப்ரைசஸும் படத்தில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த லோகா எனக்கு ஒரு ஓகே வாட்சாக தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சின்ன ட்விஸ்டையே பெருசாக நம்பி இன்னும் சுவாரஸ்யமான திரைக்கதையை உருவாக்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் சம்பவங்கள், ஆக்ஷன், கான்ஃப்ளிக்ட் எல்லாமே ஆல்ரெடி நமக்கு பரிச்சயப்பட்ட பேட்டர்னில் தான் இருக்குது. கேரளாவோட நாட்டார் கதையை பேஸ் பண்ணி கற்பனையாக ஒரு திரைக்கதையை உருவாக்கியிருக்காங்க. அது அவங்க ஊரில் வேணால் செம்மையாக கனெக்ட் ஆகலாம். அண்ட் எமோஷன்ஸ் எதுவுமே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. ப்ரொட்டாகனிஸ்ட் அடித்தாலும் சரி, அடி வாங்கினாலும் சரி, நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த லெவலில் தான் கேரக்டர் ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஓவராலாகவே ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி தான் ஃபீல். செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க, யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓப்பன் எண்டடாக தான் நிறைய விஷயங்கள் முடியுது. பட் இவங்க பில்ட் பண்ண உலகத்தில் கூட இது ஏன் அப்படி நடக்கலை, இவர் ஏன் இந்த டைமில் டக்குன்னு காப்பாற்ற வரல, முதல்ல சொன்ன விஷயத்துக்கு ஏன் ஆன்சரே இல்லைன்ற மாதிரி கேள்விகளும் வருது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் கேமியோஸ், போஸ்ட் கிரெடிட் சீன் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. பட் மற்றும் ஒரு விஜிலாண்டே கதையாக தான் இது இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இன்னும் கூட ரூட்டடான எமோஷன்ஸ், கான்ஃப்ளிக்ஸ்,
கேரக்டர் ரைட்டிங் இதோட சேர்த்து அழுத்தமான காட்சிகள் இருந்திருந்தா இந்த ஆம்பிஷனுக்கும் செம்ம குவாலிட்டியான அவுட்புட்டுக்கும் ரைட்டிங்லையும் சரியாக காம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இப்போ ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான வெஸ்டர்ன் படங்களை மிமிக் பண்ணுற ஒரு ஃபேண்டசி படமாக தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த லோகா பார்ட் 1 சந்திரா ஒரு ஆவரேஜான சூப்பர் ஹீரோ அவுட்டிங், ஒரு டீசென்டான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க ஊரில் தியேட்டரிக்கலாக இன்னும் கூட பெட்டராக போகும் தான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அவ்வளவே நம்ம ஊரில் இப்படிலாம் ட்ரை பண்ணால் பாராட்ட மாட்டீங்களா? இதனால தான் புது முயற்சிகள்லாம் வர மாட்டேங்குது. சினிமாவை நீங்களாம் அழிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாக நீங்கள் பொங்கறதா இருந்தால் தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட்டில் பொங்காதீங்க. எனக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குது, டெலிட் பட்டன் அப்படின்னு, அதை யூஸ் பண்ண வேண்டி வரும். படத்தில் ஸ்டைலைஸ்டாக இருந்தாலுமே கூட அதீதமான வயலன்ஸ் இருக்குது. குறிப்பாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நிறைய வயலன்ஸ் இருக்குது. ஸோ என் வியூவில் இது குழந்தைகளுக்கான படம் கிடையாது. UA 16+ அப்படிங்கிறத ஜஸ்ட் 16+ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாம்.